போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான் மேம். என் ஹேண்டோட பர்ஃபெக்டான பேட்டர்ன் மேம் இது. நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாதி கொஞ்சம் மட்டும் பார்டர் வந்து மேலே ஃபுல்லாகவே நெட் கிளாத் அட்டாச் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இதில் மட்டும் பார்டர் அப்படியே வரும். நான் எப்போவுமே நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போது டபுள் லேயர் தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ கிளாத் ஆகுமோ அந்த அளவுக்கு டபுள் லேயரில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்னர் ரிங்கை எப்பவும் போல் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் டபுள் லேயரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேயரில் டபுள் லேயரில் வந்து எப்போவுமே நெட் கிளாத் யூஸ் பண்ணுவேன். அதை ஃப்ரேம் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் போர்ஷனையும் இது மேலே ஃபஸ்ட்டு வச்சிடலாம். கீழே இந்த பார்டர் நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு இந்த பிளேஸ் தேவையில்லாதனால இந்த இடம் மட்டும் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே ஆக்குப்பை ஆகிற மாதிரி வச்சுட்டு மேலே அவுட்டர் ரிங்கையும் உள்ளே வச்சு நல்லா லாக் பண்ணிடுறேன். நல்லா இப்படி 2 லேயரையும் முடித்த பிறகு இங்கே 40 இருக்கலாம் மேம். ஃபஸ்ட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடாக ஃப்ரேம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி லூஸாக இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ டைட்டன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி பிடிச்சிட்டு ஒவ்வொரு சைடாக நல்லா டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாத்தை டைட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம நெட் கிளாத்தை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க கிளாத்தை வந்து இப்படி நல்லா ஓவரால் ஃபுல்லாக டைட் பண்ணணும். அவசரப்பட்டு ஒரு இடத்த விட்டோம்னாலும் நமக்கு ரொம்ப நெட் கிளாத் யூஸ் ஆயிருமா. ஏன்னா நான் இங்கேருந்து ஃபுல்லாகவே நெட் கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரேமை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்து விட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெட் கிளாத் இருக்கலாம் மேம். அந்த நெட் கிளாத்தையும் பிடிச்சி டைட்டாக இழுக்கணும். கிளாத்தை விட்டுருங்க. உள்ளே இருக்க நெட்டை மடக்கி விட்டு நல்லா நெட் கிளாத்தை டைட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? கிளாத்தை நான் அப்படி மடக்கிறேன். மடக்கிட்டு உள்ளே இருக்க நெட்டை தான் டைட் பண்ணுறேன். 2 நெட்டையுமே பிடிச்சி டைட் பண்ணுங்கள். ஒன்றை விட்டுற வேணாம். இங்கேயே ஃப்ரேமை நல்லா மடக்கிட்டு நெட் கிளாத்தை உங்களால் எவ்வளோ டைட்டன் பண்ண முடியுமோ கட்டுறியா? நீங்கள் எப்போவுமே ஃப்ரேமில் கிளாத் அட்டாச் பண்ண பிறகு இப்படி தட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சவுண்டு கேட்கணும் மேம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் இருந்ததுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நெட் கிளாத்தை எவ்வளோ டைட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா இங்கே ஃபுல்லாமே நம்ம கட் ஒர்க் பண்ணி எடுப்போம். ஸோ இவ்வளோ டைட்டாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுல மாடல் 1 மேம். நெக்ஸ்ட் வீடியோவில் மாடல் 2 இப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.